First question, if the coordinates of one end of diameter of circle are 2, 3, coordinates of its center are -2, 5, coordinates of other end of diameter, we have to find. நம்ம கண்டுபிடிக்கணும். Circle, diameter, one end of diameter. ஒரு end என்ன கொடுத்துட்டாங்க? 2, 3. Center வந்து -2, 5. Other end of diameter கண்டுபிடிக்கணும். X, y ன்னு வச்சுக்கலாம். So இது midpoint formula apply பண்ணலாம். -2 equal to 2x. 2 plus x by 2. அது மாதிரி 5 is equal to 3y. 3 plus y by 2. So இந்த 2 இந்த சைடு வந்தது அப்படின்னா -4 equal to 2 plus x. x equal to இந்த 2 அந்த சைடு வந்துச்சுன்னா -2. -4 -2 x equal to -6. இந்த 2 இங்க வந்ததுன்னா 10. 3 plus y is equal to 10. Y equal to 10 minus 3. Y equal to 7. So points are -6, 7. Option D. Second question, distance of the point P of 2, 3 from the x-axis is. X-axis ல இருந்து 2, 3 பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. x-axis அப்படின்னா y கோஆர்டினேட் வேல்யூ 0 இருக்கும். x கோஆர்டினேட் என்ன இருக்கும்னா இங்க 2னா இங்கேயும் 2 தான் இருக்கும். ஸோ 2, 0 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2, 3 அண்ட் 2, 0 ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2 minus 2 square plus 3 minus 0 square is equal to 0 square plus 3 square is equal to 0 square 0 தான் √9. √9 ஓட வேல்யூ 3. டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ y என்ன வருதோ அதே கூட அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பாயிண்ட் which divides the line segment joining the point 7, -6 and 3, 4 in ratio 1:2 internally lies in the. ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி லைன் செக்மெண்ட் இருக்கு. அந்த லைன் செக்மெண்ட்டை 1:2 ரேஷியோல ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுது. அந்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு லைன் போட்டுக்கிறேன். 7, -6, 3, 4. ஸோ 1:2 ரேஷியோல ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுது. x, y வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ அந்த x, y பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x, y கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x equal to m x2 plus n x1 by m plus n. Y equal to m y2 plus n y1 by m plus n. So x equal to m ங்கிறது 1, n ங்கிறது 2. இதுல x1 y1 x2 y2. So 1 3 plus 2 7 by 1 plus 2. அந்த மாதிரி y பார்த்தீங்கன்னா 1 4 2 -6 by 1 plus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x equal to 3 plus 14 17 by 3. Y equal to 4, இது ஒரு -12 -8 by 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா x வந்து பாசிட்டிவ், y வந்து நெகட்டிவ். ஸோ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? பாயிண்ட்ஸ் வந்து x, y 17 by 3, -8 by 3. இந்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். x ஆக்சிஸ் பாசிட்டிவ், y ஆக்சிஸ் நெகட்டிவ் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும்.
if the distance between the points 4, p and 1, 0 is 5, then the value of p is, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதோட டிஸ்டன்ஸ் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட்ல y கோஆர்டினேட் வந்து y p அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த p யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். we have to find value of p. Square root of 4 minus 1 square plus p minus 0 square is equal to 5. ரெண்டு பாயிண்ட்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றேன். தெரியும்ல ஃபார்முலா, x2 minus x1 square plus y2 minus y1 square. x2 minus x1 போட்டுக்கலாம், இல்ல x1 minus x2 கூட போட்டுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 minus 1 3 square, p minus 0 p square equal to 5. ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணலாம். 3 square plus p square equal to 25. இந்த 5 ஸ்கொயர் பண்ணிருக்கிறேன். லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்றோம். 5 ஸ்கொயர் பண்ணா 25. இங்க வந்து ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுது. p ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 3 ஸ்கொயர்ங்கிறது 9, ரைட் சைடு கொண்டு போறோம், மைனஸ் 9. p ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 16. p ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் a 2, 2, b minus 4, minus 4, c 5, minus 8 are the vertices of a triangle, then the length of the median through vertex c is. ஒரு triangle போட்டுக்கிறேன். a b c. ஏங்கிற பாயிண்ட் வந்து 2, 2, bங்கிறது minus 4, minus 4, cங்கிறது 5, minus 8. மீடியன் அப்படிங்கிறது பாயிண்ட் வச்சு இன்னொரு ஆப்போசிட் சைடுக்கு பைசெக்டாரா ஃபார்ம் பண்றது. ஸோ த்ரூ வெர்டெக்ஸ் சின்னு கேட்டிருக்கனால சிங்கிற பாயிண்ட் வச்சு பண்ணலாம். இதுதான் வந்து மீடியன் த்ரூ வெர்டெக்ஸ் சி. ஸோ இது வேணா ஒரு லெட்டர் வச்சுக்கலாம், டி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த மீடியன், இந்த லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ சிடி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் சிடி கண்டுபிடிக்கலாம். டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா டி கிடைச்சிரும். ஸோ டி வேணும் இல்லையா, இது வந்து எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு, இங்க 2 இருக்கு, இங்க மைனஸ் 4 இருக்கு, 2 மைனஸ் 2 பிளஸ் மைனஸ் 4/2 is equal to minus 2/2 equal to minus 1. yங்கிறது என்னன்னா, இங்க 2 இருக்கு, இங்க minus 4. ஸோ இதுவும் அதே தான். 2 plus minus 4/2 is equal to minus 2/2 is equal to 1. சாரி, minus 1. ஸோ x, y பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, -1 கிடைச்சிருச்சு. இப்போ சிடி கண்டுபிடிக்கணும். சிங்கிற பாயிண்ட் தெரியும், டிங்கிற பாயிண்ட் தெரியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சிங்கிறது 5, -8, டிங்கிறது -1, -1. டிஸ்டன்ஸ் 5 minus of -1 plus -8 minus of -1 square is equal to 5 plus 1 square plus -8 plus 1 square, 6 square plus -7 square is equal to 36 plus 49 is equal to 85, root 85. Answer வந்து C, square root of 85. அடுத்த question. The perimeter of a triangle with vertices 0, 4, 0, 0 and 3, 0 is. ஸோ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஏ பி சி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏபி பிசி ஏசி இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணாலே நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிடும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து 0, 4, 0, 0, 3, 0 இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இந்த ரெண்டு ஏபி ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 மைனஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் 0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் விட்டுறலாம். 4 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா பிங்கிறது 0,0, சிங்கிறது 3,0. 3 மைனஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 0 மைனஸ் 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 விட்டுறலாம். 0 மைனஸ் 0 0 தான் வரப்போகுது. அதை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். அதை ஆட் பண்ணாலும் எதோட ஆட் பண்றோமோ அதே தான் வரப்போகுது. ஸோ அந்த டைம் ப்ராப்ளம் இல்லை. 3 மைனஸ் 0 ஸ்கொயர் √3 ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு 3. இதே மாதிரி ஏசி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 மைனஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 0 மைனஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 பிளஸ் 16 ஈக்குவல் டு √25 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5. ஏசி வந்து 5, ஏபி வந்து 4, பிசி வந்து 3. ஸோ பெரிமீட்டர் வரணும்னா சம் ஆஃப் த சைட்ஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 5, 4 பிளஸ் 3 பிளஸ் 5 ஆட் பண்ணா 12. ஸோ 12 யூனிட்ஸ் தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி 12 யூனிட்ஸ். If R 5,6 is the midpoint of the line segment AB joining the points A 6,5 and B 4,y, then y equals என்ன கொடுத்துட்டாங்க அது அந்த லைன் செக் AB joining the points 6,5 4,y. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. அதுக்கு மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5,6. இப்போ நம்ம இந்த y கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு y மட்டும் தான் வேணும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வேண்டாம், y மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். 6 ஈக்குவல் டு இந்த 5 இந்த y இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 5 பிளஸ் ஒய் பை 2. இந்த 2 இந்த சைடு போனா 12 ஈக்குவல் டு 5 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் y 7. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ 7. 8th question. A line segment is of length 10 units. If the coordinates of its one end are 2, -3 and the abscissa of the other end is 10, then its ordinate is ஒரு லைன் செக்மெண்ட் அதோட லென்த் வந்து 10 யூனிட்ஸ். ஒன் எண்ட் என்ன கொடுத்துட்டாங்க 2, -3. abscissa of other end டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 10 minus 2 square plus y minus of -3 square is equal to length எவ்வளவு கிடைச்சிருக்கு 10. அதாவது ஒரு பாயிண்ட் 2, -3, இன்னொரு பாயிண்ட் வந்து 10, y. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன வரும்னா 8 ஸ்கொயர் பிளஸ் y பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணலாம். 8 ஸ்கொயர் பிளஸ் y பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10க்கு பதிலாக 10 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா 8 ஸ்கொயருங்கிறது 64, y பிளஸ் 3 ஸ்கொயர் இருக்கட்டும் ஈக்குவல் டு 100. 64 ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 36 வரும். டைரக்டா எழுதுறேன் 36. ஸோ y பிளஸ் 3ங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 6. இப்போ y வந்து 6 இருந்துச்சுன்னா ரெண்டு விதமா இதை எழுதலாம். என்ன அப்படின்னா y பிளஸ் 3 வந்து பிளஸ் 6, இன்னொன்று y பிளஸ் 3 ஈக்குவல் டு -6. y ஈக்குவல் டு 3, y the fourth quadrant, x is positive,
y is negative. Option A correct. Next, the coordinates of the point P dividing the line segment joining the points A 1,3 and B 4,6 in the ratio 2:1 R. So என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைட் பண்ற அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு லைன் 1,3 4,6 ரேஷியோ வந்து 2:1. இந்த பாயிண்ட் x, y கண்டுபிடிக்கணும். So x equal to mx2 plus nx1 by m plus n, y equal to my2 plus ny1 by m plus n. So x equal to 2 வந்து x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2 வச்சுக்கோங்க. mn, mங்கிறது 2, nங்கிறது 1. So 2 into 4 plus 1 1 by 2 plus 1, x equal to 8 plus 1 by 3, x equal to 9 by 3, 3. Y equal to 2 6 1 3 by 2 plus 1, y equal to 12 plus 3 15 by 3, y equal to 5. So answer வந்து become up by option B. அடுத்த question, if the midpoint of the line segment joining the points a comma b minus 2 and minus 2 comma 4 is 2 comma minus 3, then the values of a and b are. இங்க மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து அதுக்கோட மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட் ஏ பி அந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2, a plus minus 2 by 2, which implies 4 equal to a minus 2, a equal to இந்த minus 2 left side வந்துச்சுன்னா 4 plus 2, a equal to 6. அடுத்தது b minus 2 4 minus 3, இந்த மூணும் கன்சிடர் பண்ணலாம். b minus 2 plus 4 by 2 is equal to b plus 2 by 2, minus 3 equal to b plus 2 by 2, 2 left side கொண்டு வந்தா minus 6 equal to b plus 2, b equal to 2 left side கொண்டு வந்தா minus 8. So 6 minus 8, 6 comma minus 8, option B. அடுத்தது 12th question, the point P which divides a line segment joining the points A 2 comma minus 5, B 5 comma 2 in the ratio 2:3 lies in the quadrant 2 comma minus 5, 5 comma 2, 2:3, x comma y, x comma y பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே செக்ஷன் ஃபார்முலா தான், x1 y1 x2 y2 m n, x equal to mx2 plus nx1 by m plus n, y equal to my2 plus ny1 by m plus n. X equal to 2 into 5 plus 3 2 by 2 plus 3, y equal to 2 2 plus 3 minus 5 by 2 plus 3 is equal to 10 plus 6 by 6, 16 by 6, y equal to 4 minus
15/6 minus 11/6. x வந்து பாசிட்டிவ், y வந்து நெகட்டிவ். x பாசிட்டிவ், y நெகட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட் வரும்? 4th குவாட்ரண்ட். இந்த 16/6 minus 11/6ங்கிறது தான் இந்த x, y பாயிண்ட். 16/6 minus 11/6. அடுத்த கொஸ்டின், the abscissa of any point on the y-axis is, y-axisல எனி பாயிண்ட் அதோட abscissa வந்து 0. அடுத்த கொஸ்டின், 15th, centroid of a triangle divides the median in the ratio. centroid அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காட்டுறேன். இது வந்து ட்ரையாங்கிள். இதுல மீடியன் டிரா பண்ணலாம். இது எல்லாமே மீடியன். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து சென்ட்ராய்டு. இந்த சென்ட்ராய்டு வந்து ஒவ்வொரு மீடியனையும் எந்த ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ணுது, டிவைட் பண்ணுது அப்படின்னா ஏ, பி, சி, டி. இப்போ ஏடின்னு எடுத்துட்டோம்னா ஏல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் 1. ஸோ 2:1 தான் கரெக்ட். அதே மாதிரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் 2, இதுல இருந்து இது வரைக்கும் 1, 2:1. சிஎஃப் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 2, ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் 1. ஸோ 2:1ல தான் வந்து centroid of a triangle divides the median in the ratio 2:1.